ஆனால் நம்ம உள்ள என்ன ஆகுது? எரிச்சல் இருக்கு. நீங்கள் இன்னைக்கு போய் வீட்டில் உட்காரணும், உங்களுக்கு துரோகம் செய்த லிஸ்டெல்லாம் எடுக்கணும், அவங்க பேரை எழுதி உங்களுக்கு என்ன மாதிரி குணாதிசயம் இருக்குன்னு பார்க்கணும். ஒருவேளை கொஞ்சம் எரிச்சல் அவங்க மேல இருக்குன்னா இதுல ஒண்ணு கூட வேலை செய்யாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கடந்த மாதத்திலே தேவன் நம்மை மகிமையாய் நடத்தினார். இன்றைக்கு ஒரு புதிய மாதத்தை நம்முடைய வாழ்விலே ஒரு எழுப்புதலின் மகிமையாக நம்மை அழைத்திருக்கிறார். எழுப்புதல் என்றால் என்ன? ஒருவேளை உலக பிரகாரமா திரையரங்குகளில் ஒரு படம் உருவாக்கப்பட்டு பெரிய டைரக்டரால் டைரக்ட் செய்யப்பட்டு விசேஷித்த நடிகர்களினால் நடிக்கப்பட்டு அது ரொம்ப விசேஷித்த திரையரங்குக்கு தான் அந்த ரீலியை கொடுப்பான். ஓட்டுறது சாதாரண தேட்டருக்கு கொடுப்பானா? அதே சமயத்தில் எல்லா படங்களும் விநியோகம் செய்கிற பிரைஸுக்கு அந்த படம் கொடுக்கப்படுமா? காரணம், மிக உயர்ந்த மதிப்பீடினால் செய்யப்பட்ட ஒரு திரைப்படம். தேவச்சனமே, ஒரு நடிகர் நடிக்கிற ஒரு நடிப்புக்கு எவ்வளவு பவர் இருக்குதா? உலகத்தில் அப்படித்தான் இருக்குது. ஆனா உண்மை அல்ல. உண்மையாது என்னதான் பணம், பொருள், ஆஸ்தி, அந்தஸ்து நடிப்பின் மூலமாக பிரபலம் ஆக்கப்பட்டிருந்தாலும் the wish of the God, the will of God பத்தி நான் பேசல. will என்றால் சித்தம். the wish of the God, தேவன் எதிலே பிரியப்படுகிறார்? ஒரு பிச்சைக்காரன் கையில் இருக்கிற ஒரு 100 ரூபாயா இருந்தாலும், பல ஆயிரம் கோடிகளுக்கு மதிப்புள்ள ஒரு மனுஷனிடத்தில் இருக்கிற ஒரு 100 ரூபாயும் அரசாங்கத்தின்படி ஒரே மதிப்பு தான். அப்படிதானே? பிச்சைக்காரன் இருக்கிறதுனால அந்த 100 ரூபாய் வேல்யூ இல்லைன்னு சொல்ல முடியுமா? எத்தனை பிச்சைக்காரங்கிட்ட போன காசு நம்ம கையில வந்து அது நம்ம செலவு பண்ணிருக்கோம் நமக்கே தெரியாது. ஒரு டீ கடையில தீயட்டா போறோம், எத்தனையோ குஷ்டரோகி காசை கொடுத்துட்டு போன காசா ரோல் ஆகி நம்ம கையில வந்திருக்கு. ஆனா நம்ம சொல்ல முடியுமா, எப்பா அன்னைக்கு இந்த கடையில ஒரு குஷ்டரோகி சாப்பிட்டாப்பா, இனி இந்த கடையில சாப்பிடக்கூடாது. ஆனா வேற வழியில் நம்ம ஆகாரம் எங்க இருக்கு? நீங்க உட்கார்ந்துட்டு போறதுக்கு முன்பாக அந்த சேர்ல யார் உட்கார்ந்தான்னு உங்களுக்கே தெரியாது. ஒரு டிவி வியாதிக்காரன் உட்கார்ந்துருக்கலாம், ஒரு பிரச்சனைக்குரிய வியாதிக்காரன் உட்கார்ந்து இருக்கலாம். தேவச்சனமே, இப்படி நம்முடைய வாழ்வாதாரத்தை நாளுக்கு நாள் பார்க்கிற பொழுது நமக்கு முன்பாகவும் பின்பாகவும் பல தேவனுடைய விஷ், அவருக்கு பிரியமானவர்களாக எத்தனை பேரை நாம் சந்தித்திருக்கிறோம், எத்தனை இடங்கள்ல பயணம் பட்ட இடத்துல நாம் அதை உணர்ந்து கொள்ள முடிகிறது. தேவச்சனமே, இப்ப நம்மள ஆராய்ந்து இந்த மாதத்தினுடைய வாக்கு தத்தம், இந்த சாலமோன் ஞானி எழுதப்பட்ட பலவிதமான அதிகாரங்கள் மத்தியிலே இந்த 25ஆம் அதிகாரத்தின் இந்த 15வது வசனத்தை பற்றி ஸ்காலர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஒரு வேத வசனத்தை சாலமோன் ஞானியால் எழுதப்பட்ட சகல புஸ்தகங்களிலும் சகல விதமான வசனங்களிலும் மிக விலையேற பெற்றதாம். ஏனென்றால் தேவனுக்கு பிரியமான சகல விவகாரங்களும் அதிலே உள்ளடக்கப்பட்டிருக்கிற ஒரு மைய கருத்துள்ள ஒரு வேத வசனம் என்று ஸ்காலர்கள் பலர் இந்த ஒரு வேத வசனத்தை மிகுந்த தியானம், அது தியானம் மாத்திரமல்ல, இதுதான் உலக பிரகாரமான ஒரு மனிதனுடைய வாழ்வு, தேவனை பிரதிபலிக்கிற ஒரு குணாதிசயங்களும் நடத்தைகளும் என்று
பலர் பதிவிட்டிருக்கிறார்கள். தேவச்சனமே, இந்த வசனம் இப்படியாக நமக்கு சொல்லுகிறது, நீண்ட பொறுமையினால் பிரபுவையும் சம்மதிக்க பண்ணலாம், இனிய நாவு எலும்பையும் நொறுக்கும். ஆங்கிலத்தில் by long forbearing is a prince persuaded, and a soft tongue breaks the bone. தேவச்சனமே, இந்த வேத வசனம் it acts as a counsel. ஒரு கவுன்சிலிங், ஒரு வசனம். நம்முடைய வாழ்வில் நாம இங்க போலான்னு சிந்திக்கிறோம், நம்ம மைண்ட் உடனே நமக்கு கவுன்சில் பண்ண ஆரம்பிக்கும். ஒரு வியாழக்கிழமை வருது, இன்னைக்கோ திங்க் பண்ணிருப்போம், வெள்ளிக்கிழமை சந்தை இருக்கு, நம்ம எப்படியாவது போகணும். பட் நிறைவேறுகிறது நிறைவேறாதது அது வெள்ளிக்கிழமை காலையில வரும்போது ஆரம்பமாகி முடிந்தா காலையோ மத்தியானமோ சாயந்தரமோ கவுன்சில் செய்யப்பட்ட மனதுக்கு ஏற்ற சூழ்நிலைகளில் முடிந்தா நம்ம அதை கடந்து போறோம், முடியலன்னா போகாம நின்றுறோம். அதனால பிரயோஜனமோ பிரயோஜனம் இல்லையோ அது ரெண்டாவது. பட் when the counsel of the God, தேவனுடைய நமக்கு கொடுக்கப்படுகிற ஒரு ஆலோசனை, if it is not performed, அது செயல்படவில்லை என்றால் நம்முடைய வாழ்வு அது இடுக்கமான வாசல் தெரிஞ்சு நம்மளால உள்ள போக முடியாது. தேவச்சனமே, உபயோகப்படுத்த வேண்டிய இந்த மூச்சு அது நிக்கப்படுவதற்கு பலவிதமான காரியங்கள் இருக்கு. எப்படி? ஒரு ஆக்சிடென்ட்ல அகப்பட்டா மூச்சு நின்றோம், கொலை செய்யப்படுவதற்கு ஏதுவாக இருந்தா மூச்சு நின்றோம். அல்லேலூயா. நெகட்டிவ்க்கு நீங்க ஒன்றும் காசு செலவு பண்ண வேண்டாம், பெரிய காசு, அதுக்கு பெரிய நேரத்தையும் செலவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பட் உங்க வாழ்வில் தேவனுடைய குணாதிசயங்களும் அவருடைய சாயலும் அவருடைய நடத்தைகளுக்குள்ளாக நீங்கள் வர வேண்டுமானால் நீங்க நேரத்தை செலவு பண்ண வேண்டியது இருக்கும், நீங்க பெற்றிருக்கிற ஆசீர்வாதங்களை செலவு பண்ண வேண்டியது இருக்கும், பல நஷ்டங்களை சந்திக்கப்பட வேண்டியது இருக்கும், பல போராட்டங்கள் ஊடாக நீங்க நடந்து போக வேண்டியது இருக்கும். நீங்க சிங்கிள் மனுஷனா இருக்கும் போது வேற, ஒரு குடும்பம் என்பது வருகிற போது வேற, நீங்க ஒரு பப்ளிக் ஃபிகரா இருந்தா அதுக்கப்புறம் வருவது வேற. நீங்க உங்க வாழ்க்கையில போராட்டங்களிலே வெற்றி பெற வேண்டும் என்று நினைப்பீர்கள், ஆனால் அந்த ஸ்தானமும் வேறையாக இருக்கு. இதெல்லாம் சிங்கிளா இருந்து ஃபேஸ் பண்றது. இப்போ ஒரு போட்டிக்கு உங்களுக்கு நேராக ஒருவர் வந்துட்டார். ஏய், இந்த ஆளை வளர விடக்கூடாது, டேய் இவனை பெரிய ஆளாக்கிட்டோம்னா, இதுவரை சிங்கிளா உங்களுக்கு பிரச்சனை இல்லாத நீங்க சந்திக்கப்படுகிற சூழ்நிலை இருக்குது, அது வேற. இப்போ பிரச்சனை வருகிற பொழுது நீங்க சந்திக்கப்பட வேண்டிய மனுஷனா இருக்கிறீங்க. பிரச்சனை இல்லாத ஒரு தனி மனிதனுடைய வாழ்வு ஓரளவுக்கு ஜெயத்தை பெற்றலாம், ஆனால் பிரச்சனையோடு கூட ஒரு ஜெயத்தை பெறுகிற ஒரு வாழ்வு கிறிஸ்துவனுடைய ஒரிஜினல் வாழ்க்கை. அல்லேலூயா. கிறிஸ்து வருவதற்கு முன்பாக பல ஞானிகள், அறிவாளிகள், நியாயப்பிரமாணிகள், ராஜாக்கள், தீர்க்கதரிசிகள் வாழ்ந்தார்கள். பட் ஆஃப்டர் கிரைஸ்ட், கிறிஸ்துவுக்கு பின்பாக நீங்கள் பார்க்கிற பொழுது ஒரு முன்மாதிரி நமக்கு கிடைக்கப்பட்டது, எழுத்து வடிவமாக இருந்தது. இப்போ அது என்னவாச்சு? ஓப்பனா அது நமக்கு கிடைக்கப்பட்டது. இவைகளிலே நீங்கள் ஜெயிக்கிறீர்களா? அதைத்தான் சாலமோன் ஞானி எப்படி ஜெயிப்பது என்பதை இந்த 25ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் சொல்லுகிறார். நீண்ட பொறுமையினால், வெறும் பொறுமையினால உலக பிரகாரமா இருக்கிற ஒரு சிங்கிள் மனிதர் ஜெயிக்கலாம். பட் அதே சிங்கிள் மனிதர் ஒரு பொது வாழ்வில் ஒரு வெற்றியை காண்பதற்கு இறங்குகிறார் என்றால் அங்க நீண்ட பொறுமையினால் தான்.
அவன்தான் பிரபுவை சம்மதிக்க பண்ணுகிற அனுபவத்துக்கு கொண்டு வர முடியும். அது நடக்குமா நடக்காதா என்று உங்களுடைய முயற்சியில நீங்க சொல்ல முடியாது. We can just make another person to accept. நீங்க கேட்கிறவைகளை ஆம் என்று வேணா சொல்ல வைக்கலாம். இப்போ கொடுப்பதற்கு, அதை நீங்க பெற்றுக்கொள்வதற்கு, அடுத்ததற்கு இங்கே வேதம் சொல்லுகிறது அடுத்த பகுதி, இனிய நாவு எலும்பையும் நொறுக்கும். கொடுக்கிறேன் சொன்னவன் கொடுக்காம இருக்கலாம், அடுத்ததான கொடுக்கிறவன் சொன்னவன் வாக்கு தவறுகிறவனாகவும் இருக்கலாம். எது நீங்க நீண்ட பொறுமையினால் கேட்கப்பட்டவைகள். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, அந்த பொறுமையோடு கூட உன்னிடத்திலிருந்து பிரகடனப்படுத்தப்பட வேண்டிய வார்த்தைகள் இருக்கு. அந்த வார்த்தைகள் என்ன? முதலாவது, தடைகளை இருப்பதை உடைப்பதற்கு உள் மனசாட்சியில ஒரு சேனல் உருவாக்கப்படணும். ஒரு சேனல் பொறுமையோடு கூட இல்ல, நீண்ட பொறுமையோடு கூட பிரபுவை சம்மதிக்க பண்ணுகிற அனுபவங்கள். சம்மதிக்கப்பட்டவைகள் வாயின் வார்த்தையா இருக்கும், செயல்பாடா இன்னும் மாறி இருக்காது. இந்த நீண்ட பொறுமையில போகும்போது உங்களுக்கு கற்றுக் கொடுப்பாங்க. கற்றுக் கொடுக்கும் பொழுது ஒரு இனிய நாவுக்குண்டான அதிகாரத்தின் மகிமை, எந்த பிரபுவோடு கூட பேசுகிறியோ, எந்த மனுஷனோடு கூட பேசுகிறியோ, எந்த காரியத்தை வாய்க்க செய்யும்படியாய் பேசுகிறியோ, உன்னுடைய வார்த்தைகள் தடையாயிருக்கிற எலும்பின் கட்டைகளை உடைத்து அப்புறம் தான் அது நம்ம கைக்கு வருகிறதா இருக்கு. தேவச்சனமே, இந்த பிரபுவை சம்மதிக்க பண்ணுகிற அடையாளங்கள் என்ன? அதுதான் கவுன்சிலா இந்த நீதிமொழி 25:15 சொல்லப்பட்டது. முதலாவது ஹியூமிலிட்டி. குணாதிசயங்களை பெற்று ஆராதிக்க வேண்டிய ஒரு குணம் ஹியூமிலிட்டி என்றால், தாழ்ந்து யாரா இருந்தாலும் சரி, ஒரு குழந்தையா இருந்தாலும் சரி, அதோட பேசுகிறதா இருந்தாலும் சரி, அதுக்கு கொடுக்கிறதா இருந்தா கூட சரி, அதை விளம்படும்படியான வார்த்தைகள் சொல்லுகிறதாக இருந்தாலும் சரி, தேவச்சனமே, உனக்குள் தாழ்மையற்ற ஒரு நிலையில் இருப்பாயானால், இன்னைக்கு அந்த குழந்தைகிட்ட நீ செய்தத தாழ்மையற்ற நிலைதான் உனக்கு கிடைக்கப்பட வேண்டிய ஆசீர்வாதத்தை கெடுத்து நீ பெற முடியாதவனாக மாறிவிடுவாய். God has a test. எவ்வளவுக்கு எவ்வளவு வளருகிறையோ அவ்வளவு தாழ்மைய நம்மிடத்துல டெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பார். அல்லேலூயா. பிதாவாகிய தேவன் கிறிஸ்துவை பலவிதமான சூழ்நிலைகளுக்கு உட்படுத்தினார். தேவஜனமே, அவர் ஒரு செகண்ட் சிலுவையில் வந்து பல அற்புதங்களையும் அடையாளங்களையும் நான் இந்த பூமியில செய்துட்டேன். அது அப்பாவுக்கு மகிமை சேர்க்கிற அனுபவம் தான். அட்லீஸ்ட் இப்போ நான் தான் கிரைஸ்ட் என்பதை ஏன் அப்பாவுக்கு மாத்திரமல்ல இந்த ஜனங்களுக்கு தெரிவிக்கப்பட்டிருக்க கூடாது என்று கிரைஸ்ட் எதையாவது செய்தாரா? அறியாத இருக்கிற மக்கள் மத்தியிலே தம்மை தாழ்த்தினார். அதிகாரம் படைத்த மக்கள் மத்தியிலே தன்னை தாழ்த்தினார். ஒண்ணுமே தெரியாது, எல்லாம் சொல்லி கொடுத்தாலும் அவன் விரோதியா தான் பார்க்கிறவனா இருப்பான். அது அவனுடைய குணம். அவனுக்கு முன்பாகவும் தன்னை தாழ்த்தினார். வேதம் சொல்லுகிறது, அதாவது சிலுவையின் மரணத்தை பற்றியதும் தன்னை தாழ்த்தி கொள்கிறார். Where does the humility come from? தேவச்சனமே, உனக்கு முன்னோடியாக ஒரு மனுஷனை பார்த்து உன் தாழ்மையை கற்றுக்கொள்ளாத. நீ கற்றுக்கொள்ளுவ, ஆனா பிராக்டிஸ் பண்ண முடியாது. இன்னைக்கு அநேகர் பல சாயல்களை தரித்து வாழ விரும்புகிறார்கள். அந்த விருப்பங்கள் தேவச்சனமே, இது எந்த பிரபுவை சம்மதிக்க பண்ண முடியும்? இந்த ஹியூமிலிட்டி மூலியமாக நீ எடுக்கிற முயற்சிகள், கிரைஸ்ட் அதுக்கு நடுவராக இருக்கிறார், மனுஷன் கிடையாது. சோ உன்னை ஒப்பிட்டு பார்ப்பதற்கு அவனை விட நான் பரவாயில்ல பாஸ்டர் பெற்றார். அந்த தாழ்மையின் அந்த கணக்கெடுப்புல நம்ம தோற்றவர்களாய் மாறி
இரண்டாவதாக சொல்லுகிறார் பேஷன்ஸ். பொறுமையோடு கூட இந்த தாழ்மையின் சின்னத்தை காத்துக் கொள்ளுகிற அனுபவம். பொறுமையற்ற ஒரு தாழ்மை அது ஆஸ்கார் விருது வாங்குகிற ஒரு நடிப்புக்கு சமானம். தேவச்சனமே, கிறிஸ்து இயேசு என்றைக்காவது நடித்திருக்கிறாரா? அல்லது குட் ஃப்ரைடேவுக்கு சிலுவை மரணத்தை குறித்து பேசுகிறவர்கள் அப்படியாக இருக்கிறார்களா? அது போதகராக இருக்கட்டும், பல ஆத்துமாக்களை சம்பாதித்தவர்களாக இருக்கட்டும், பல ஆயிரக்கணக்கான விசுவாசிகளை கொண்டிருக்கிற திருச்சபையாக இருக்கட்டும், அங்கே புல்பிட்டில் இருந்து பேசப்படுகிற வார்த்தைகள் எல்லாம் மிகுந்த பிரமாதமாக இருக்கிறது. ஆனால் இந்த தாழ்மையை டெஸ்ட் பண்ணுகிற பொழுது இந்த பேஷன்ஸின் மகிமை அவங்க மேல இருக்குதா? அவங்கள விடுங்க, கேட்டுக்கொண்டிருக்கிற நாம 13 வருஷம் இல்ல 50 வருஷம், ஒரு 30 வருஷம் இல்ல 10 வருஷம், எத்தனை ஆண்டுகள் நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கை இருந்தாலும் ஒவ்வொரு ஆண்டும் எதை பேசப்படுகிறோம்? குட் ஃப்ரைடேவை பேசிக்கொண்டுதான் இருக்கிறோம். அதில் சொல்றோம், அதோ உன் தாய், அதோ உன் மகன் என்று ஆண்டவர் இந்த உலக பிரகாரமான வாழ்கிற ஒரு ரிலேஷன்ஷிப் வாழ்க்கை அவர் சொல்லிக் கொடுத்தார் அப்படின்னு சொல்றோம். எத்தனை பேர் சகோதரத்துவ சிநேகத்தில் ஒரு தாழ்மை சிந்தையோடு கூட எத்தனை பேர் பழகிறோம்? தேவச்சனமே, இன்னைக்கு நம்முடைய வாழ்வெல்லாம் பிரசங்கங்கள் பிரசங்கிக்கவும் கேட்கவும் மாத்திரமே ஒரு குறுகிய வட்டத்தில் இருக்குமே தவிர அதை பிராக்டிஸ் பண்ற வட்டம் நமக்கு இல்லை. அல்லேலூயா. நம்ம குடும்பத்தில் இல்லை, வேலை செய்கிற ஸ்தலத்தில் அல்ல, உடன் பயணிக்கிற ஒரு டிராபிக்ல நம்முடைய அன்பு இல்லை, தாழ்மை இல்லை. கொஞ்சம் ஒரு வண்டி நம்மளை முன்னேறி போயிட்டான், உள்ள வர்ற எண்ணம் அவனுக்கு முன்ன போய் சல்லுன்னு போய் சிக்னலுக்கு முன்பாக நின்று அவனை பார்க்கணும். என்ன ஆக்சிடென்ட் இல்லை பார்த்தியா? தேவச்சனமே, உன் வாழ்க்கை மனிதர்களோடு பிசாசுகளோடு போராடுவதற்கு அல்ல, அதை தூக்கி போட்டுட்டு தேவ சாயலாக நான் நடப்பதற்கு இருக்கிற நீங்க நினைக்கணும். உங்களுக்கு போட்டி எந்த மனுஷனும் இல்லை, உங்களுக்கு போட்டி எந்த பிசாசும் கிடையாது. நீங்க 2 பேரும் கூட போட்டி போட வேண்டிய அவசியமே இல்லை. பிசாசுடைய திசை திருப்பும் நம்மை எதையோ பார்த்துட்டு எதையோ பேசிட்டு இருக்க நம்ம நேரத்தை அப்படி ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல நம்மளை திருடிக்கிட்டே இருக்கலாம். நம்ம ரத்தம் சொட்டு சொட்டாக பிரஷரை உண்டு பண்ணி கொண்டு இருக்கிறான். ரத்தத்துக்குள்ள வியாதியை கொடுத்து கொண்டிருக்கிறான். ஏன்? ரத்தம் தான் உயிர் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த ஹியூமிலிட்டி, இந்த பேஷன்ஸ் எல்லாம் என்னதான் நம்ம மைண்ட் இருந்தாலும் அந்த மைண்டை இயக்கிறது எது? ஹார்ட்ல இருந்து பம்ப் பண்ணுகிற பிளட். நீ எதை சிந்திக்கிறியோ அதை ஸ்டடி பண்ணுவதற்கு உதவுகிறது. செத்த போனோம் ஸ்டடி பண்ணுமா? உடம்பு வேணா ஸ்டடியா இருக்கும், செத்த போனா எப்படி இருக்கும்? சுவாமி வரைச்சி ஸ்டடியா இருக்கும், ஸ்கேல் மாதிரி இருக்கும். ஏன் அந்த ஸ்டடியா இருக்கிறது? உயிரோடு இருக்கும்போது நான் பிராக்டிஸ் பண்ணேன். ஸ்டடியா வாழ்கிற வாழ்க்கைய உயிரோடு இருக்கும் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்களேன். மூன்றாவதாக நிறைய பேர் தவறுவது ஒரு எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன். ஒரு ஜட்ஜ் இப்படி எழுதினார், அவருக்கு கருணை மன்று வந்தது பிரசிடென்ட் கிட்ட இருந்து. ஒரு கைதிய தூக்கு தண்டனைக்கு எடுத்துட்டு போயிட்டாங்க. அவர் தூக்கு தண்டனைக்கு எழுதிட்டாரு. இப்ப தூக்கல கயிறு வந்திருக்கு, எல்லாம் நிறுத்துங்க. பிரசிடென்ட் கிட்ட இருந்து ஒரு எழுத்து வந்தது. அந்த எழுத்து என்னன்னா, அந்த கருணை மனு ஒத்துக்கொள்ளப்பட்டது. இப்ப ஜட்ஜி என்ன எழுதினாரு? கில் ஹிம் நாட், அவனை கொலை செய்யாதீங்க,
லீவ் ஹிம்னு எழுதுறாரு. ஏன்னா நிறைய பெருசா எழுத முடியாது. ஒரு வரியில கான்செப்ட் சொல்லி கொடுத்துடணும். கில் ஹிம் நாட் லீவ் ஹிம் அப்படின்னா என்ன? அவனை தூக்கல இடாதீங்க, இப்ப விட்டுருங்க. கருணை மனு பாஸ் ஆச்சு. அவசரம், ஆத்திரம், நிதானம் கிடையாது, ஒரு பேஷண்ட் கிடையாது. கமாவை தூக்கி இங்க போட்டார். கில் ஹிம், அவனை கொன்று, நாட் லீவ் ஹிம், அவனை விட்டாரு. பார்த்தாங்க செகண்ட். ஐயோ ஜட்ஜி சொல்லிட்டார் செகண்ட்ல போடியா தூக்க. காரிமணி வெளியே போமா வரா. தேவச்சனமே, கருணை மனு எத்தனை ஆண்டு காலங்கள் அந்த கருணை மனுக்கு வாய்தா போய் 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 ஒரு நிராபராதிக்காக பேசப்பட்ட வார்த்தைகள். சாட்சியம் என்னவா இருக்கணும்? கருணை மனு சக்சஸ் ஆகி அந்த நபர் நிரபராதி என்று வெளியே வந்து போற்றப்பட்டு இருக்கப்பட வேண்டும். தேவச்சனமே, இந்த இடத்துல பொறுமையோ அல்லது தாழ்மையின் சொற்சொரூபம் சரியில்லாததுனால the communication ஒரு எஃபெக்டிவா இல்லாத போச்சு. ஒரு பரிமாற்றம் it was not effective. Kill him, not leave. அவனை விட்டாத. தேவச்சனமே, what God has communicated with you. தேவன் எதை உணர்வாக உனக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறார். தேவச்சனமே, நம்முடைய சாயல் இது ரெண்டும் இல்லாதனால டெய்லி நம்மளோட பேசிக் கொண்டிருக்கிறார், பாசிட்டிவை தேடி போகும்படி. ஆனா நெகட்டிவ் ஒரு ஜட்ஜ் செய்தது போல, ஒரு ஜட்ஜி ஒரு நெகட்டிவ்க்கு ஏதுவான ஒரு காரியத்தை செய்தது போல நம்முடைய வாழ்வு தேவனுடைய அந்த கருணையினால் கிடைக்கப்பட்டிருக்கிற மறுவாழ்வு, அதை இழந்தவர்களாக எவ்ரி fraction of second நம்முடைய வாழ்வு போயிட்டு. தேவச்சனமே, இந்த எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் கிடைத்தது பிற்பாடு persuade, அதை நோக்கி பயணம் செய்கிற பாரத்தோடு கூட செயல்படுகிற வாழ்க்கை. ஒரு நெருப்பத்தோடு அது சுடுதுன்னு தெரிஞ்சு போச்சு. அது சுடுன்னு தெரிய மாத்திரத்துல நம்ம என்ன செய்யறோம்? ஒண்ணு, முதல்ல அந்த கைக்கு தொட்ட கைக்கு கொப்பளம் உருவாயிரும். என்ன செய்யற? அந்த கைக்கு உண்டான வைத்தியம். அடுத்தபடியாக அந்த கைக்கு வைத்தியம் கொடுத்த உடனே நம்ம மைண்ட் சொல்லுது, இனி இதை தொடர்ந்தா பார்க்கறதுக்கு சூடு இருக்கோ இல்லையோ போலதான் தெரியுது. ஒரு அயன் பாக்ஸ் சூடு இருக்கா இல்லையான்னு தெரியல, தண்ணி எடுத்து தெளிச்சு பாரு, சத்தத்தை வந்து தெரிஞ்சுக்கலாம். ஃபுல் சூடா, அரை சூடா, கால் சூடா. அதுல இருந்து வருகிற வேப்பரை வச்சு தெரிஞ்சுக்கலாம் அது ஃபுல் சூடா, ஆஃப் சூடா, குவார்டர் சூடா. நம்மளை நிதானிக்கிற ஒரு அனுபவத்தை தேவன் மிக விரும்புகிறவராக இருக்கிறார். தேவச்சனமே, அதை காட்டிலும் அறிந்து கொண்ட நீ ஒரு ஜென்டில் அப்ரோச், கிறிஸ்துவை போல அவருடைய வார்த்தை நமக்கு கற்றுக் கொடுப்பது போல ஒரு ஜென்டில் அப்ரோச் இருக்கிறதா? ஒருவேளை ஜென்டில் அந்த ஜென்டில்னஸ் அப்ரோச் இல்லைன்னா என்ன ஆகும் தெரியுமா? ஃபோர்ஸ் ஆஃப் அக்ரிகேஷன் தான் நம்ம வாழ்வுல. அக்ரிகேஷன் தான் போராடுகிற போராட்டத்தை நெகட்டிவ்ல தூண்டுகிற எண்ணத்தோடு தான் நாம் இந்த உலகத்தில் வாழ முடியும். வாசிக்க கேட்போம். ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். பிரியமானவர்களே, பழி வாங்குதல் எனக்குரியது, பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன், நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவச்சனமே, இங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, உன் எண்ணங்கள் நீ கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட போதிலும் இவைகள் ஏன் இல்லை தெரியுமா? There is one reason. யாராவது பேரை சொல்லி பாருங்க, யாராவது உங்களுக்கு பிடிக்காத பேரை சொல்லி பாருங்க, உள்ள எரிச்சல், நல்ல கொதிக்கிற எண்ணெயில கடுக போட்ட மாதிரி உள்ள எழும்பும் எரிச்சல்.
அவங்க ஆண்கள் செத்து கூட போயிருக்கலாம். ஆனா நம்ம உள்ள என்ன ஆகுது? எரிச்சல் இருக்கு. நீங்க இன்னைக்கு போய் வீட்டுல உட்காரணும், உங்களுக்கு துரோகம் செய்த லிஸ்ட் எல்லாம் எடுக்கணும், அவங்க பேரை எழுதி உங்களுக்கு என்ன மாதிரி குணாதிசயம் இருக்குன்னு பார்க்கணும். ஒருவேளை கொஞ்சம் எரிச்சல் அவங்க மேல இருக்குன்னா இதுல ஒண்ணு கூட வேலை செய்யாது. அது யாருக்கு பொறுப்புள்ளது? நீதியா இருக்கிற கர்த்தருக்கு தான் அந்த பொறுப்பு. உனக்கும் எனக்கு அந்த பொறுப்பை கொடுக்கல. அதை சகிக்க வேண்டும் என்கிற பொறுப்பை நம்ம கையில் கொடுத்துருக்க. பல லட்சங்கள் இழந்த ஆள் தான் நான். என்னுடைய லைஃபை நீங்க ஸ்டைல் நான் நல்லா வாழ்ந்திருந்தா மினிமம் சொல்றேங்க ஒரு 100 கோடி ரூபாய் நான் வச்சிருக்கேன். அந்த காலத்து ஒரு சிமெண்ட் விலை இன்னைக்கு வந்து 400 ரூபாய்க்கு கிட்டத்தட்ட 360 ரூபாய். 210 ரூபாய்க்கு ஃபிளாட் விட்டால் இன்னைக்கு இருக்கிற சிமெண்ட் மூட்டையில முக்காதான் ஒரு ஸ்கொயர் ஃபீட் விலைய. ஏன்னா ஒரு சிமெண்ட் மூட்டையை 100 சிமெண்ட் மூட்டை கொடுத்து ஒரு 500 சிமெண்ட் மூட்டை கொடுத்து 500 ஸ்கொயர் ஃபீட் இன்னைக்கு வாங்கிட முடியுமா? ஆனா அன்னைக்கு அந்த ஸ்டேஜில் கொடிகட்டி பிறந்த ஒரு ஆள் தான் நான். ஆனா பணம் போச்சு, நஷ்டமாச்சு, ஏமாற்றப்பட்டேன் என்பதற்காக நான் யாரையும் நல்லா என்னால வாழ முடியும். எங்களுக்கு பலர் விரோதமா செய்யல, ஏமாற்றப்படும்படி செய்தார்கள். எனக்கு யாருமே விரோதம் இல்லை, அவங்களுக்கு நான் விரோதம் இல்லை. எப்படின்னா நான் கொஞ்சம் ஏமாந்தவனா இருந்தா லாபம் தானே எல்லாருக்கும், அப்படித்தானே? நான் கொஞ்சம் பொறுமை உள்ளவனா இருந்தா எல்லாருக்கும் லாபம் தானே. தேவச்சனமே, இன்னைக்கு உலகம் எங்க நாம் சிக்கொண்டு இருக்கிறோமோ எரியிற வீட்டுல புடுங்கினது தான் லாபம் என்று பார்க்கிற இந்திய உலகமாக. சோ தேவச்சனம் இங்க அவர் என்ன சொல்றாரு? இவைகள் இருக்குமானால் ஏதோ நம்முடைய வாழ்வில எந்த சூழ்நிலையா இருந்தாலும் உடைய கால சூழ்நிலைகள் தேவனால் நடத்தப்படுகிறதாக மாற ஆரம்பிக்கும். எந்த சூழ்நிலையா இருந்தால் இங்கே வேதம் சொல்லுகிறது, உன் சூழ்நிலை உனக்கு முன்பாக எப்படி இருக்கும் தெரியுமா? உங்களை பார்த்து ரொம்ப அன்பா அழைக்கிறார். எப்படி அழைக்கிறாரு? இந்த 19வது வசனத்துல, பிரியமானவர்களே. யாராவது உங்க துரோகியை பார்த்து இந்த வார்த்தையை சொல்லிருக்கீங்களா? பிரியமான சகோதரங்க, உங்க உள்ளத்தை சொல்லுங்க. எப்படி யாரையாவது உங்களை ரொம்ப திட்டினவன், உங்களை நஷ்டப்படுத்துறவன், உங்களை அடிச்சவன், கீழே தள்ளவன், முன்னேற்றத்தெல்லாம் தடை பண்ணி போட்டவன், அவனை நினைச்சீங்க, பிரியமானவரே, பிரியமான சகோதரனே, நான் உன்னை எந்த விதத்திலையும் பழி வாங்க மாட்டேன்பா. உன்னை ஒருபோதும் என் உள்ளத்துல தவறாகவே நான் சிந்திக்க மாட்டேன். அப்படி சிந்திச்சா உன் ஜென்டில் அப்ரோச் அவுட், நீ எடுக்கிற முயற்சி அவுட். நீ யாருக்கிட்ட பேசுறியோ அவங்களை குறித்து அங்கே எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் கிடையாது. உன்னுடைய பொறுமையும் இல்லை, தேவனுடைய நீதியாகிய தாழ்ந்து செயல்படுகிற சிந்தையும் நம்ம கையில இல்லை, எதுவுமே இல்லை. ஆனா ஆண்டவரே குழு குழு குழுன்னா என்னத்தையா கொடுப்பார்? ஏன் பாச்ச நீங்கள் நான் ஒண்ணுமே இல்லை கொடுக்குன்னா நமக்கு எங்கிறது கொடுப்பார்? இதுதான் பொக்கிஷம். இது தேடினா கிடைக்காது. அவருடைய விஷ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது அப்படியே குட்டிடுவார் நம்ம மேல. நம்ம எழுந்தா இப்படிதான் நம்ம எல்லாரும் பார்ப்போம், படுத்தா இப்படிதான் எல்லாரும் நம்மளை பார்ப்போம். தேவச்சனமே, வாசிக்க கேட்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 82ஆம் சங்கீதம் 3வது வசனம். ஏழைக்கும் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் நியாயம் செய். ஏழைக்கும் திக்கற்ற பிள்ளைக்கும் நியாயம் செய்து சிறுமைப்பட்டவனுக்கும் திக்கற்றவனுக்கும் நீதி செய்யுங்கள். சிறுமைப்பட்டவனுக்கும் திக்கற்றவனுக்கும் நீதி செய்யுங்கள். இந்த வசனத்தை எல்லாரும் கை கொள்ள முடியாது. இந்த
இந்த வசனம் எப்படிப்பட்ட வசனம்? நம்மளை ஏதோ செய்ய சொல்லுது இந்த வசனம். அதை பத்தி தெரிஞ்சாதானே செய்யறதுக்கு, அதை பத்தி பிராக்டிஸ் இருந்தா தானே செய்யறதுக்கு, அதை பத்தி சட்டியில இருந்தா தானே அகப்பேல் எடுத்து நான் கொடுக்க முடியும் என் மண்டையில. விளங்குதுங்களா? வசனம் சொல்லிடுச்சு. என்ன சொல்லிச்சு அது? ஏழைக்கும் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் நியாயம் செய்து, அதுக்கப்புறமா சிறுமைப்பட்டவனுக்கும் திக்கற்றவனுக்கும் நீதி செய்யுங்கள்னு சொல்லியிருக்கு. எனக்கு நீதி பத்தி எல்லாம் தான் தெரியும், ஆனா எனக்கு மனசு இல்லையே செய்யறது. எங்க இருந்து செய்யறது? அவர் எழுதியிருப்பாருயா. ஆசாப்பின் சங்கீதத்தில் அந்த எழுதியிருப்பான். சங்கீத பேர் என்ன? ஆசாப்பின் சங்கீதம். அவர் லூசா இருந்திருப்பான், எழுதியிருப்பான். நான் என்ன லூசா? நான் நீதி செய்யணுமா? நான் நியாயம் செய்யணுமா? அவன் எனக்கு என்ன செய்தான்? நீங்க என்ன வாயால சொல்றீங்களே, அனுபவிச்சுதான் செய்யும். நானாவது பொறுமையோடு இருக்கேன், நீங்களும் தான் அடிச்சிட்டு இருப்பீங்க அவனை. அவன் ஆசாப்பு ஏதோ ஒரு மொக்க பார்த்து எழுதிட்டான், அதை என் சங்கீத புஸ்தகம் எழுதி விட்டாங்க. அதுக்கு நான் கடைபிடிக்கணுமா? என் நிலைமையில இருந்து பார்த்தா தான் தெரியும். அதுக்காக நம்மள அடிச்சிருக்கிறாரு. அடிபட்ட நீதான் இதை செய்தியான்னு பார்க்கிறார். விழுந்து போன நீதான் இதை செய்தியான்னு பார்க்கிறார். யார் உனக்கு துரோகம் செய்தானோ அவன் பிள்ளைகள் திக்கற்று போகும் சாபத்தினால. அவனை பார்த்து நீ விமர்சனம் பண்ணுவியா? பிரதர், அது குடும்பம் சாபம் பிரதர், அவங்க அப்பா இந்த மாதிரிலாம் செய்தாரு, அதை சொல்றதுக்கு ஆராய்ந்து பார்த்து எழுதுறதுக்கு அவனை கூப்பிட்டாரு. எத்தனை பேருக்கு விளங்குது? We are not called to identify. கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளை அழைக்கவில்லை. எதை கண்டுபிடிக்கணும்? ஆவிக்குரிய திக்கற்ற நிலை, ஆவிக்குரிய சிறுமை பெற்றிருக்கிற நிலை எதனால வந்தது? அவனுடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட் அதை மாதிரி இருந்ததால பிறந்திருக்கிற இந்த குழந்தை ஒரு ஊனமா பிறந்திருக்கலாம், திக்கற்றதாய் பிறந்திருக்கலாம். உன் வாழ்வு செயல்படுவதற்காக அழைத்த தேவன். என்ன செயல்படணும்? இவ்வளவெல்லாம் உங்கள்கிட்ட இருந்தா உன் அப்ரோச் ஜென்டில் அப்ரோச்சா இருக்கும். எல்லார்கிட்டையும் அவன் நல்லவனா இருந்தாலும் சரி, கெட்டவனா இருந்தாலும் சரி, இந்த நாவு பெறலாது. இருதயத்தின் நிறைவு எங்கிருந்து வரப்போது? இப்போ நாவின் வழியாக வெளியே வருகிற பொழுது அதுல நீதி இருக்கும், அதுல நியாயமும். ஒருவேளை உங்க சிந்தை கிரேட், எனக்கு எல்லாம் தெரியும் பிரதர், நான் யார் தெரியுங்களா? சகலத்தையும் கற்று உணர்ந்திருக்கிறனால எங்க எப்படி எதை பேசணும் எதை பேசக்கூடாதுன்னு கற்று அறிந்திருக்கிறப்ப. அப்படி என்றால் நீ நீதியாக நடக்கிறாயா? நியாயமாக நடக்கிறாயா? உன் பிளெஸிங் அங்கதான் இருக்கு. இந்த பிளெஸிங் எந்த இடத்துல இருந்து வரணுமோ அந்த இடம் இந்த மாதிரி மோட்டர் போட்டா தான் தண்ணி எடுக்கும். இந்த மாதிரி சப்ளைல தான் அந்த பிளெஸிங் வேலை செய்யும். தேவச்சனமே, படித்ததுனால ஒருவன் பண்பாளர் அல்ல. அவன் பண்பாளனாக இருப்பான், ஆனால் படித்தவனை காட்டிலும் அவன் யாரு? மேன்மை பொருந்தியவனாக இருக்க முடியும். தேவச்சனமே, தேவன் இன்ஜினியர், டாக்டர் என்று மனிதர்களை பிரித்து இவர்களுக்கு பெரிய ஸ்தானம் என்று அவர் கொடுக்கவில்லை. யார் தேவனுடைய விஷை புரிந்து கொண்டு நடக்கிறார்களோ அவங்க மேலதான் அவரே பிரியமாயிருக்கிறார். சிறுக விதைக்கிறவன் சிறுகா இருக்கிறான் அப்படின்னா கொஞ்சமா விதைக்கிறது அந்த விதை அதுக்கு ஷேடோவாக சொல்லல. அவன் எந்த குணாதிசயத்தை விதைக்கிறானோ அவ்வளவுதான் அவன் அறுக்க முடியும். நீங்கள் அதிகப்படியான உங்க குணாதிசயத்தை தேவனுடைய சாயலாக விதைத்து பாருங்க, அதை முளைய செய்கிறவர் யாரு? லூக்கா சுவிசேஷ அதிகாரம் 18ஆம் அதிகாரம். வசனம் 1-8 வரை வாசிக்க கேட்போம். சோர்ந்து போகாமல் எப்போதும் ஜெபம் பண்ண வேண்டும். தேவச்சனமே, உனக்கு ஒரே ஒரு கட்டளை
காரியத்தை சொல்வதற்கு முன்பாக நீங்க யாரா இருக்கணுமா? சோர்ந்து போகாமல் நீங்கள் ஜெபிக்கிற ஒரு சிந்தனை உள்ளவராக நீங்க வாழ கத்துக்கணும். முதலாவது வாசிக்க கேட்போம். சோர்ந்து போகாமல் எப்போதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு அவர் ஒரு உவமையை சொன்னார். இப்போ ஒரு ஜெபமே நீங்க சோர்ந்துடக்கூடாது, அதுக்கு ஒரு உவமையை சொல்றார். வேற எதுக்கும் இல்லை. என்ன ஜெபம் அது? இவைகளை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும், அதுக்காக உள்ள ஜெபம். வாசிக்க கேட்போம். ஒரு பட்டணத்திலே ஒரு நியாயாதிபதி இருந்தான். அவன் தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷரை மதியாதவனுமாயிருந்தான். அந்த பட்டணத்திலே ஒரு விதவையும் இருந்தாள். அவள் அவனிடத்தில் போய், எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினாள். இங்க தன்னால முடியாது என்கிற ஒரு விதவை, ஆனா அவளுக்கு நடக்கணும். இப்போ அவ ஒரு செலக்ட் பண்றார். அந்த செலக்ட் பண்ற ஆள் யாருன்னா அவர் தான் நியாயாதிபதி, அங்க தலைமைத்துவத்தில் உட்கார்ந்துருக்கார். இப்ப தனக்குண்டான நியாயம் கிடைக்கப்பட வேண்டும். அந்த நியாயத்துக்காக அவ அந்த நியாயாதிபதி இருக்கிற போறா. எல்லாருக்கும் தெரிஞ்ச வேதம் தான் இது. வாசிக்க கேட்போம். வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு மனதில்லாது இருந்தது. பின்பு அவன், நான் தேவனுக்கு பயப்படாமல் மனுஷரை மதியாமலும் இருந்தும். இப்போ அவரை பத்தி இப்ப அவர் யார் என்பதை குறித்து வேதம் விளக்குது. அவர் யாருக்கு? தேவனுக்கு பிரியமானவன் அல்ல, மனுஷனுக்கும் பிரியமானவன் அல்ல, அவர் ரெண்டுக்கும் எதிராளியா நடக்கக்கூடியவன் தான். இந்த அம்மா யார்கிட்ட போய் நிக்குது? ஒரு எந்த விதத்தில் நியாயம் செய்யாதவன் இடத்துல போய் அந்த விதவை தாய் நிற்கிறார். ரைட், வாசிப்போம். இந்த விதவை என்னை எப்போதும் தொந்தரவு செய்கிறபடினால் இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடிக்கு இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான். தேவச்சனமே, இப்போ ஒரு குவாலிட்டி அற்றவன், அப்படிதானே? இந்த பட்டணத்தை ஆளுகை செய்கிற இந்த நியாயாதிபதி குவாலிட்டியான நியாயாதிபதியா? நீதி நிறைந்தவரா? பூமிய ஆண்டவரே சொல்றார், தேவச்சனமே, உன் எதிராளி எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா நீ யாரா இருக்கணும்? இந்த குணாதிசயம். இப்ப இந்த குணாதிசயத்தை தான் யார் கையில பார்க்கிறோம்? ஒரு விதவையின் இடத்துல. ஏன் விதவை எங்க ஆண்டவர் சொல்லிருக்காரு? எல்லாராலையும் கைவிடப்பட்டவன், கணவன் கிடையாது. டோட்டலா அன்றைக்கு சாம்ராஜ்யத்துல வேல்யூ கிடையாது, ஒரு விதவைக்கு வேல்யூ கிடையாது. இப்ப அப்படி ஒதுக்கப்பட்ட இந்த விதவையை குறித்து சொல்றார். இந்த அம்மா சும்மா வெளியே வர முடியுமா? முடியாது. நியாயாதிபதி நியாயமா நடக்கிறவனுக்கே எரிச்சல் வந்துடும். அந்த விதவை பொம்பளை என்னையா மத்தியானம் சாப்பிடும் போது வருது, சாயந்தரம் வருது, காலையில வருது, ஆட்சி காலி பண்ணியாத கேட்டு விடாது. யார் அதை விட்டது? அப்படி சொல்லக்கூடியவனை இப்போ அவர் என்ன சொல்றாரு? விதவை 5வது வசனத்துல, என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடினால் இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடிக்கு இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான். தனக்குள்ள ஒரு மாற்றம் வருகிறது. இனிய நாவு எலும்பையும் இப்போ இவ மேல அதிக வெறுப்பு வந்தாலும் அவருடைய குணாதிசயங்களை பார்க்கிற போது இவருக்கு ஒரு நன்மை புலப்படுகிறது. இவ்வளவு தொந்தரவு செய்யும்படி நான் இருக்கிறனோ, என்ன சொல்றாரு? அடிக்கடி அவள் என்னை வந்து தொந்தரவு செய்யாதபடிக்கு அவளுக்கு நான் நியாயத்தை செய்யணுங்கிற ஒரு மைண்ட் அவருக்கு வருது. அவளை அடிக்கிற மனசு போட்டிருக்குதா? அவளை திறத்தி விடுங்கிற மனசு அங்க போடப்பட்டிருக்குதா? அவளை உள்ள விடக்கூடாது என்று சொல்லுகிற மனசு போடப்பட்டிருக்குதா? தேவச்சனமே,
there is a transformation. அங்கே ஒரு மறுரூபத்தை தேவனாகிய இயேசு சுவாமி பதிவிடுகிறார். அங்க சொல்லுகிற போது அவன் அநீதி உள்ள நியாயாதிபதி, அவளை கொண்டு அந்த அநீதி உள்ள நியாயாதிபதி ஒரு நன்மையாவது செய்ய வச்சு, அந்த ஒரு நன்மைக்காகவாவது ஒரு மனம் திரும்புதல் எங்க வந்தது? யாருக்கு வந்தது? அந்த அநீதியான நியாயாதிபதிக்கு ஒரு மனம் திரும்புதலின் அபிஷேகத்தை யாரால கொடுக்க முடிந்தது? ஒன்று விதவை கொடுக்க முடிந்தது, இன்னொன்று அவளுடைய கான்ஸ்டன்ட், அவ எடுத்துக்கிற முயற்சி ஒரு மறுரூபத்தை கொடுக்க முடிந்தது. அந்த விதவையினுடைய அப்ரோச், பேஷன்ஸ், ஹியூமிலிட்டி, எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன், பர்சுவேடிங், இவைகள் எதை கொண்டு வந்தது? ஒரு நியாயாதிபதி தான், பட் பேப்பர் அளவுக்கு நியாயாதிபதி, சட்ட ரீதியான நியாயாதிபதி, மனசாட்சியான நியாயாதிபதி. அவரு அவரை நியமித்த ராஜாவால கூட அவரால் ஒன்றும் செய்ய வச்சிருக்காரு. ஆனால் ப்ரமோஷன் அவருக்கு வர வேண்டிய அவசியம், நேரம் காலம் அவரை கூப்பிட்டு எங்க வச்சிருச்சு? நியாயாதிபதி ஸ்தானத்தில். ஆனா ஒருவராலையும் மாற்ற முடியாது. ஆனால் இந்த குணாதிசயம், அவளுடைய ஜெனரல் அப்ரோச் அந்த நியாயாதிபதியை உணரச் செய்து மன ரீதியும் ஆத்ம ரீதியும் என்ன சொல்லுது? இப்போ அவளுக்கு நான் எதையாவது செய்து ஆக வேண்டும். தேவச்சனமே, நம்முடைய வாழ்வில் நம்முடைய நடைமுறையே நாம் எடுத்து பார்த்தா நமக்கு ஒத்து வராததை நம்ம செய்துட்டோம். நல்லா சொல்லுங்க, குடிச்சிட்டு வரான் பொட்டாட்டிக்கும் அம்மாவுக்கும் வித்தியாசம் தெரியுமா தெரியாதா? நல்ல குடி, ஒரு பதில் சொல்லுங்க. நல்லா குடிச்சிட்டு வரான், அம்மா இது மனைவி, ரெண்டு பேரும் பொம்பளைக்கு தான். குடிகாரனுக்கு அம்மாவுக்கும் பொண்டாட்டிக்கும் வித்தியாசம் தெரியுமா தெரியாதா? மாறுவானா அவன்? மாறுவானா? இல்லை. தேவச்சனமே, தேவன் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பகுத்தறிவு எப்படி தெரியுங்களா? நம்ம பயன்படுத்துறது குடிகாரம் பயன்படுத்துறாத, தாய்க்கும் தாரத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை நல்ல போதையில உள்ளவன் பயன்படுத்துறாங்க. ஆனா நீயும் நானும் போதையே இல்லை, ஆனா தவறான காரியத்தை செய்து அவருடைய குணாதிசயத்துக்குள்ள ஒரு குணாதிசயம் நம்ம கையில இல்லை. ஆனா நம்ம எல்லாம் யாரு? குடிகாரனை பார்த்து திட்டவனா இருக்கிறோம். தேவச்சனமே, நமக்குள் ஒரே ஒரு ஜென்டில் அப்ரோச்சை நோக்கி நாம் பயணிப்போமானால் இதெல்லாம் உள்ள வந்து தானா வர ஆரம்பிக்கும். இங்கே வேதம் அந்த வசனத்தை மறுபடியும் வாசிக்க கேட்போம். இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடியினால் இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடிக்கு இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான். இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான். டிரான்ஸ்ஃபர்மேஷன், இங்க மறுரூபம் நியாயாதிபதியினாலே நியாயாதிபதிக்கு கிடைக்கல, அநீதி உள்ள நியாயாதிபதியாய் வாழ்கிற அவருக்கு ஒரு விதவை தாயின் மூலமாக டிரான்ஸ்ஃபர்மேஷன் கிடைக்கப்பட்டது. தேவஜனமே, உன்னை யாரும் ஒதுக்கல, உன்னை வெறுக்கல, உன்னை தூக்கி போட்டுல. இவைகளுக்கு காரணம் நம்மளே தான். ஒருத்தன் நம்மளை தூக்கி போடு வைக்கும் அளவுக்கு என் ஹிஸ்டரி இருக்கு, என்னுடைய சரித்திரம் இருக்கு. அதுதான் உண்மை.
நான் பொறாமை மற்றவர்கள் என் மேல் கொள்ள வேண்டும் என்பதற்கு ஏற்ற வகையில் தான் அந்த பொறாமையின் ஆவி எனக்குள்ளிருந்து வெளியே வருது. ஆனா விதவை தாய் தனக்கு நியாயத்துக்காக போராடணும் என்கிற ஒரு எண்ணத்தை காட்டிலும் அவன் என்ன பொறாமப்படுகிறா என்று சொல்லுகிற வார்த்தை அவள்கிட்ட இல்லை. அதனால்தான் அவன் அநீதி உள்ள நியாயாதிபதியா இருந்தாலும் அவன் நீதி எனக்கு செய்வான் என்கிற அந்த பாசிட்டிவ் நம்பிக்கை. அல்லேலூயா. அவளுக்கு தெரிஞ்சிருக்குமா தெரிஞ்சுக்காதா, இந்த ஆளே அநீதி உள்ளவன் தான். எத்தனையோ பேர் அவளுக்கு சொல்லியிருப்பாயோ, அம்மா அங்கேயே போற, நீ நடக்குமா, நடக்காதுன்னு சொல்லியிருப்பான். ஏன்னா இந்த வசனம் முதல் வசனம் என்ன சொல்லுது, சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு ஒரு உவமையை சொன்னார். சீஷர்களை மாத்துறாரு. டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஞானி சொன்னதுல இருந்து தான் இயேசு சுவாமி எடுத்து பேசிட்டு இருக்கிறார். அன்னைக்கு இருந்த பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் சாலமோன் மேல என்ன இருந்ததோ அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய் ஜீசஸ் இஸ் ரினீவிங் the power of anointment for everyone. எல்லாருக்காகவும் அந்த அனாயின்மென்ட் கொடுப்பதற்காக இந்த உவமையை இங்கிருந்து வெளியே கொண்டார். ரோமருக்கு சொல்லுகிற பொழுது பழி வாங்குதலை பிரியமானவர்களே நீங்க வச்சுக்காதீங்க, இதுல ஒண்ணு கூட உங்ககிட்ட இருக்காது. சிறுமைப்பட்டவனும் திக்கற்றவனும் மேல நீ என்னவா இருக்கணும்னு நினைக்கிறியோ அந்த குணாதிசயங்கள் தான் உன் மேல வரும். இங்க குணாதிசயமே இல்லாத அந்த அநீதி உள்ள நியாயாதிபதிகிட்ட அந்த குணாதிசயத்தை கொடுக்கிற மகிமை இந்த விதவை தாய் ஒதுக்கிவிட்ட ஒரு பெண்மணி அதை எக்ஸாம்பிளா நிக்கிறா. அல்லேலூயா. வெற்றியை பெறுகிறாதுல. வாசிக்க கேட்போமா 6வது வசனத்தை. பின்னும் கர்த்தர் அவர்களை நோக்கி, அநீதியுள்ள அந்த நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்து பாருங்கள். நீங்கள் சிந்தித்து பாருங்கள். தேவச்சனமே, இந்த வேத வசனத்தை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். We are called to receive the blessings of the holy heaven. நாம் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம்? பரலோகம் செல்லும் பாதையை அறிந்து அந்த பரலோகத்திலிருந்து கிடைக்கப்படுகிற ஆசீர்வாதத்துக்காக நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். So determine the calling. நீங்கள் முதலாவது அழைப்பை கண்டுபிடியுங்கள். ஒன்று, அநீதி உள்ள நியாயாதிபதி திருத்தப்பட்ட ஸ்தானத்துக்கு நானும் திருந்தணும்னு நீங்க உங்களை சிந்திக்க ஆரம்பிங்க. அவர் மாற்றுவதற்கு ஒரு விதவை தாயை பயன்படுத்தினாரே, அந்த விதவை தாய் தான் என் மேல பொறாமப்பட்டவன், என்னை பத்தி தப்பா பேசு. இவைகளை கொண்டு தேவன் நம்மை பக்குவப்படுத்துகிறார், நம்மை வாழ வைக்கிறார், நம்மளை ஸ்டடி பண்ணுகிறார் இந்த உலகத்துல. ஏன் இந்த உலகத்துல அதே விதவை தாய் இருந்தா, அதே உலகத்துல தான் அநீதி உள்ள நியாயாதிபதியும் இப்ப 2 பேருடைய ஸ்தானத்தை என்ன பண்றாரு, பெர்ஃபெக்ட் ஆக்குறாரா? அநீதி உள்ள நியாயாதிபதி என்ன சிந்திச்சார் என்பதை கிரைஸ்ட் இங்க தன் சீஷர்களுக்கு எடுத்து சொன்னாரா? பின்பு கர்த்தர் அவர்களை நோக்கி அநீதி உள்ள அந்த நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்து பாருங்கள். 2000 வருஷம் ஆச்சு, எவனும் சிந்திச்சு பார்க்கல. இன்னும் ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவனும் கூட சிந்திச்சு பார்க்கல. பணம் சம்பாதிச்ச கிறிஸ்தவனும் சிந்திச்சு பார்க்கல. சபையில கற்றுக்கொண்டு இருக்கிற விசுவாசிகளும் சிந்தித்து பார்க்கல. ஆனா இயேசு தன் சின்ன சீஷர் கூட்டத்துக்கு கற்றுக் கொடுக்கிறார். அந்த அநீதி உள்ள நியாயாதிபதி அவன் என்ன சிந்தித்தான் என்பதை நீங்கள் சிந்தித்து பார்த்தீர்களா? அல்லேலூயா. அங்கே சொல்லப்பட வேண்டிய சத்தியத்தை இந்த உவமையிலே அந்த விதவை தாய் மூலமாய் புகட்டப்பட்டதை, ஊட்டப்பட்டதை ஒரு அநீதி உள்ளவை ஏற்றுக்கொள்வான். ஆனால் ரட்சிக்கப்பட்டிருக்கிற நீயும் நானும் நிக்கிறோம். கிடைக்க வேண்டியது கிடைக்காது, கிடைத்தாத நிலையா நிற்காது. அதை நிலையிலிருந்தா உனக்கு வியாதி இருக்கும். ஆனா இதையெல்லாம் தாண்டி ஒரு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் சிறுமைப்பட்டவனுக்கும்
இல்லாதவனுக்கு தரித்திரனுக்கு நீ நியாயம் செய்கிறவனாய் மாறுவாயானால் அல்லேலூயா, பரலோகம் சந்தோஷப்படும் ஐயா. அதுதான் பிளெஸிங். வாசிக்க கேட்போம் தொடர்ந்து. அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடி பொறுமையுள்ளவராய் இருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாதிருப்பாரோ? ஆண்டவர் சொல்றாரு, பிரதர் சிஸ்டர்ஸ், will I not bless you with long suffering? I am there to help you. நான் நீடிய பொறுமை உள்ளவராக இருந்து, நீடிய பொறுமை என்ன? சிலுவையில் அறையப்பட்டு சவுக்கடிகள் பெற்று உயிர் இருக்கா இல்லையான்னு விழாவள குத்தி கடைசி சொட்டு ரத்தம் வெளியே வர வரைக்கும் பார்த்துட்டு திரும்பி வந்து பார்க்குறாங்க, இந்த ஆள் சாவல்னா இப்படி மடக்கிற முழங்கால இப்படி மடக்கணும், அப்பதான் சாவோம். இப்படி மடங்கிறது இயற்கை. அந்த சிலுவையிலும் சாகலனா இறக்கிட்டு என்ன பண்ணுவாங்களாம், காலை திருப்பி உடைப்பாங்களாம். அதுக்காக வந்து பார்க்குறாங்க. நீ திசை திருப்ப வேண்டியதெல்லாம் அவர் உள்ள கரெக்டா நமக்காக அவர் செய்து முடிச்சிட்டார். உன் கால் முறிக்கப்படக்கூடாது, உன் எலும்பு முறிக்கப்படக்கூடாது, நீ அடிமையா இருக்கக்கூடாது என்று அவர் அடிமையின் ரூபத்தை எடுத்துக்கிட்டார். நீ ஐஸ்வர்யவனாக மாற வேண்டும் என்பதற்காக அவர் தரித்திரரானார். அப்பா பிதாவை என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர ஸ்வீகாரம் நமக்கு வேண்டும் என்பதற்காக அவர் உயிர்த்தெழச் செய்தார் பிதாவாகிய தேவன். தேவச்சனமே, அவருடைய தழும்புகளால் இப்ப நீங்க குணமாகிறீங்க. எந்த குணமாகிறீங்க? இந்த குணமாக மாறுகிறீங்க. ஃபீவர் போயிடுச்சுன்ற அந்த குணம் இல்லை, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். வியாதியிலிருந்து அல்ல, இங்கே ஏற்பட்டிருக்கிற இந்த குணாதிசயங்கள். அல்லேலூயா. இன்னைக்கு உலகம் பூரா அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் என்பதை தவறாக பேசிக்கொண்டிருக்கிறார்கள். எபிரேயத்தில் எழுத்தின் எழுத்தை பிரித்து பார்ப்போமானால் அந்த எழுத்து சொல்லுகிறது, இந்த மைண்ட்ல இருக்கிற குணமாக்கப்படுகளின் அபிஷேகம் தான் அவருடைய தழும்புகளால் நமக்கு கிடைக்கப்படலாம். நியாயாதிபதிகள் சொல்றாரு, என்ன சொன்ன நீ அவனை? இந்த மாதிரியா சொன்ன? அடி ஒரு சவுக்கடி. அவனை பொறாமப்படுறான்னு சொன்னியா உன்ன? நீ என்ன செய்த? அதுக்கு பதிலா வாங்கிக்க சவுக்கடி. அவருடைய தழும்புகள் எதை குணப்படுத்தப்படுகிறது? குணாதிசயங்களை குணப்பட வைக்கிறது. விளங்குதுங்களா? வேதத்தை தவறா புரிஞ்சுக்காதீங்க. ஜுரத்துல குணமாக்கப்படுவதற்காக அவருடைய தழும்புல அதுக்கு நாள் அனாசின் போயிடுவோம், தலைவலி போயிடும். அதுக்கெல்லாம் அவரை கூப்பிடாதீங்க. பரலோகத்தில் எவ்வளவு பெரிய வேலையை செய்திருக்காரு. ஒரு தலைவலிக்கு நாள் அனாசினுக்கு பதிலாக அவரை கூப்பிடுவார். அவர் தழும்புல என்ன ஆகிறோம்? குணம் the character. இன்னும் நிறைய பேருக்கு மறிக்கல. இயேசு நிறைய பேர் உள்ளத்துல மறிக்கல. மரித்ததுல பங்குள்ளவங்களா இருந்தாதான் உயிர்த்ததுல. தேவச்சனமே, ஒண்ணு ஒப்பு கொடுக்க பாரு. எங்க குறையோ அறிக்கை செய்து பாரு. உனக்காக இல்லை, இந்த விதவை தாய், ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன், அவளால முடியும், அவளால செய்திருக்க முடியும். இவனை அப்பாயிண்ட் பண்ணின ராஜா கிட்ட போயிருந்தா முடிச்சிருக்கோம். நல்லவன் நல்லது செய்து பெருசு இல்லை, உன்னையும் என்னையும் போல கெட்டவன் இருக்கணும் இல்லையா? நம்ம எண்ணங்களை ஷேர் பண்ணதான் தேவன் நம்மளோட பேசிட்டு இருக்கிறார். ஜீசஸ் மாற வேண்டிய அவசியம் இருக்கா? இல்லை. ஆனா நம்முடைய சகாக்கள், நம்ம நாத்தனார், நம்ம மாமியார், அவங்கெல்லாம் மாறணும். நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க மாறணும். அவங்களுக்காக நீங்கள் ஜெபிக்கிறவர்களாக உங்களை உருவாக்கி இருக்கிறாரே தவிர அவர்களை குற்றப்படுத்துவதற்கு அல்ல. சோ blessing எங்க இருக்கு?
இதனுடைய இரண்டாவது பகுதி தான் 2 பேர் ஜெபிக்கிறாங்க ஆண்டவருக்கு முன்பாக. ஒருத்தன் தன்னை பெருமைப்படுத்துறான், அதை அவர் விரும்பல. ஒருத்தன் தன்னை தாழ்த்துறான், அதை விரும்புகிறார். So humility takes place a major role in a Christian life. தாழ்ந்த சிந்தைகள், நமக்குள் தாழ்வு மனப்பான்மை அல்ல, கர்த்தருக்கு முன்பாக நம்மை தாழ்மைப்படுத்தி ஏற்படுத்தப்படுகிற சிந்தைகளை நம்மிடத்தில் அவர் மிகவும் விரும்புகிறார். கடைசி 8வது வசனத்தை வாசித்து முடிப்போம். சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்பொழுது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ என்றார். தேவச்சனமே 2 ஆன்சர் கொடுத்துட்டார். சீக்கிரத்தில் அவர் நமக்கு நியாயம் செய்வார். ஆனால் அதை காண முடியுமா அவ்வளவு ஈஸியா? கை தட்டு முடிஞ்சிச்சு. பாத்தீங்களா? நீங்க கரெக்டா வாசித்தீங்க. நான் கை தட்டுச்சு பாருங்க. தேவச்சனமே, நம்ம கரெக்டா வாசிக்கிறவங்களா இருக்கிறோம், செயல்படுறவங்களா? not as a reading from the Bible. பைபிள் இருந்து வாசிப்பதற்காக அவர் நம்மை அழைக்கவில்லை, அதன்படி செயல்பட்டு அந்த பிளெஸிங்கை பெறுவதற்காக நம்மளை அழைத்திருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? நம் கண்களை மூடி ஜெபிப்போம். மகா இரக்கமும் கிருபையிலும் நிறைந்த நல்ல தெய்வமே, இந்த வேளைக்காய் கோடி ஸ்தோத்திரங்கள். கர்த்தர் இந்த நாளை உம்முடைய வார்த்தையினால் ஆசீர்வதித்திருக்கிறேன். உம்முடைய கரம் அதை செய்வதாக. தடையின் கட்டுகள் உடைக்கப்பட்டு தேவனுக்கு சாட்சியாய் 2 சாட்சிகள் உண்டாக்கப்பட்டது. ஒன்று விதவை தாய் சாட்சியாக. அந்த சாட்சி தான் அநீதிய நீதிக்கு நேராக மாற்றப்பட்டது. இந்த தாய் பலமுறை கடந்து சென்ற போதிலும் பழிவாங்குகிற எண்ணம் அவளிடத்தில் அல்ல. தேவன் அவருடைய சிந்தையாகிய நன்மையை 2 புறமும் அவர் ஒப்பு கொடுக்கப்பட்ட மனிதர்களாக மாற்றினார். இங்கே நம்முடைய வாழ்வில் யார் விசுவாசிக்கிறோமோ தேவன் அவர்களை உயர்த்துகிறவராயிருக்கிறார். கண்டும் கேட்டும் காணாதது போல கேட்காதது போல வாழுகிற ஒரு சந்ததியும் இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். ஆண்டவரே, உம்மால் பிரியப்படுகிற சந்ததிகளாக எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து எங்களை ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.